வாழ்க்கையிலும் நிலையாய், இது நிலை மாறினாலும் நாங்களே தடுமாறினாலும் ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காதவராய், அளவற்ற அன்பு கூர்ந்தவராய் எங்களோடு இருக்கிற எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வருகிறீர், நன்றி. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து வருகிறீர், நன்றி. எங்கள் வேலை ஸ்தலங்களில் நீர் எங்களை பாதுகாத்து வருகிறீர், நன்றி. நீர் எங்கள் மேலே நினைவாய் இருக்கிறீர். உம்முடைய கண் எங்கள் மேலேயே இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாய் உம்மை ஆராதிக்க, சபையாய் சேர்ந்து உம்மை துதிக்க, சபையாய் சேர்ந்து உம் கனத்தை செலுத்த நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்முடைய அளவற்ற பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேளையில ஆவியானவரின் ஆளுகைக்குள் எங்களை நாங்கள் முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்பதை நீர் சோதித்து பாரும். முழுவதுமாய் எங்கள் இருதயங்களை சோதித்து பார்த்து நல்வழிப்படுத்தும். எங்கள் இருதயங்களை சோதித்து பார்த்து நல்வழிப்படுத்தும். சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும், எண்ணங்களை ஒருமுகப்படுத்தும், இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எங்கள் நாவு உம்மையே துதிப்பதாக, எங்கள் பார்வை, எங்கள் கண் உண்மையிலேயே இருப்பதாக. குற்றங்கள் குறைகள் எதுவாயிருப்பினும் உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இன்னும் ஒரு விசை கழுவும்படியாய் எங்களை நாங்கள் முழுவதுமாய் சபையாய் விட்டுக் கொடுக்கிறோம். இந்த வேளையில் வரவேண்டிய ஆத்துமாக்கள் தடையின்றி இயேசுவின் நாமத்தில் தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அவர்களை கொண்டு வந்து சேரும். உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாய், ஆவியானவரின் ஆளுகையை நாங்கள் உணரும்படியாய், என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் வந்திருக்கிறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வல்லவராகிய ஒருவரிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் செலுத்துகிறோம். எல்லா விதமான கவன சிதைவின் ஆவி, கசப்பு, வெறுப்பு, தேவையற்ற எண்ணங்கள், கவன சிதைவு எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம். இந்த வேளையில் சபையாய் ஒரே மனமாய் ஏக சிந்தையாய் எங்களை நிற்க வைங்க. இந்த வேளையில் இந்த கரத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நாம் இந்த நாளுக்கான சங்கீத பகுதியை வாசிக்க கேட்போம். அது சங்கீதம் 34வது அதிகாரம், வசனம் 1 முதல் 10 வரை. பிரதர் பாபா அவர்கள் வந்து வாசிக்க நாம் மாறி மாறி வாசிப்போம். Praise Lord. Psalm 34, 1-10 மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. சேர்ந்து வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும்,
கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 34வது சங்கீதத்தை எழுதியவர் தாவீது. இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம அநேக முறை கேட்டிருப்போம். எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறார் அப்படின்னா, ராஜாவாகிய சவுல் அவரை கொல்ல திட்டமிடுறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்விப்பட்டு தன் உயிரை தப்புவித்துக் கொள்ள அவர் பயந்து ஓடும் பொழுது, எந்த இடத்துல போய் தங்க போறார் அப்படின்ற எந்த ஒரு கிளாரிட்டியும் இல்லை, எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அப்படி தன்னுடைய உயிரை தப்புவித்துக் கொள்ள அவர் பயந்து ஓடும் பொழுது, ஆகாரத்துக்கும் வழி இல்லை. தேவ சமூகத்து அப்பத்தை கேட்டு ஒரு ஆசாரியனை கன்வின்ஸ் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு, நான் அவசரத்தில் எந்த ஆயுதத்தையும் கூட கொண்டு வரல, ஆயுதத்தை கொண்டு வர மறந்துட்டேன், உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு அந்த ஆசாரியர்கிட்ட கேட்கும்போது, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா, ஒன்னே ஒன்று இருக்கு, நீ கோலியாத்தை வீழ்த்த பயன்படுத்தின அந்த பட்டயம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பட்டயத்தை அவரிடத்துல கொடுக்கும் பொழுது, அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இவர் எங்க தப்பிச்சு ஓடுறார் அப்படின்னா, கோலியாத்து வாழ்ந்த அந்த காத் பட்டணத்துக்கே தப்பிச்சு ஓடுறார். அவரை கண்ட அந்த ஜனங்கள் அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. அந்த ராஜா முன்னாடி இவர் எங்க கோலியாத்தை கொன்றவர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்துல, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி ஒரு பைத்தியக்காரன் போல தன்னை நடிக்கிறார் அவர் முன்னாடி, அந்த ராஜா முன்னாடி. அந்த ராஜா கோபம் அடைந்து இவரை துரத்தி விட சொல்றார். அப்படி துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓடி போய் அதுல்லாம் அப்படின்ற ஒரு கெபியில, ஒரு குகையில அவர் ஒளிந்து கொண்டு இந்த பாடலை பாடுறார். அந்த சூழ்நிலையில வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, that is the lowest level in the life of David. தாவீதுடைய வாழ்க்கையில ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த சூழ்நிலையில, ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து தன்னுடைய உயிரை தப்புவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவன் தப்பித்து வந்து குகையில் ஒளிந்து கொண்டு அந்த சூழ்நிலையில கூட ஆண்டவரை விட்டு கொடுக்காம, ஆண்டவரை இந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சலிப்பை காட்டாம, என் உயிரை தப்புவித்துக் கொண்டு வந்து இங்க பாதுகாப்பா வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாசிட்டிவ் நோட்ல இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார், இந்த பாடலை அவர் பாடுகிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், irrespective of the situations, irrespective of season, time, whatever it may be. எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கின்ற துதியினால என் வாய் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்றவரு தொடர்ந்து தன்னுடைய சாட்சியை அவர் சொல்லுகிறார். நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார், என்னை எல்லா இக்கட்டுக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்றவரு. நான் அவரை நோக்கி பார்த்தேன், என்னுடைய முகம் பிரகாசம் அடைந்தது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாட்சியை அவர் வரிசையாய் சொல்லி, என் வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியாய் மாறும். இப்பேற்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒரு சப்ரஸ்ட் சிச்சுவேஷன்ல எத்தனையோ பேர் வாழ்றாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறும் அப்படின்னு சொல்லி இந்த சாட்சியை அவர் சொல்லி, கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி அவர் நிறைவு செய்யறாரு. எப்படி தாவீதுக்கு இப்படி ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அப்படின்னா, 7ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, the angel of the Lord encamps அப்படின்னா already positioned as a protection god. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில தூதர்கள் என் சூழ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னை பாதுகாக்க, என்னை விடுவிக்க அப்படிங்கிற அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கை விசுவாசத்தினால்தான் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார், கர்த்தரை உயர்த்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தினால கர்த்தர் நமக்கு இந்த வேளையில உணர்த்துறது என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை அவமானத்தின் சூழ்நிலையிலோ, ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலோ, உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஆண்டவரே எனக்கே இந்த சூழ்நிலை அப்படிங்கிற கேள்விகளினால நம்முடைய நாவு நிறைந்தில்லாம, கசப்பினாலும் ஒரு சலிப்பினாலும் நம்முடைய நாவு நிறைந்தில்லாம, இந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், நம்முடைய நாவு அவருடைய துதினால் நிறைந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில தூதர்களை சூழ பாளையம் இறங்கி நிறுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தர், நம்மை விடுவிக்க, நம்மை காக்க. அவருக்கு பயந்து அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க, கர்த்தர் நல்லவர்னு நாவினால் அறிக்கை செய்யவோ சொல்லவோ அழைக்கப்பட்டவர்கள் இல்லை நாம.
அது அவர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ருசித்து பார்ப்பதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். அதை உணர்ந்தவர்களாய் நாம் தொடர்ந்து பாடலாம். இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடலாம். நம்ம எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாம். எல்லாரும் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சொந்திட்ட நேரத்தில் பலம் தந்தார் அவர் நல்லவர், நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர், நல்லவரே. சோர்ந்திட்ட நேரத்தில் பலம் தந்தார் அவர் நல்லவர், நல்லவரே, என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே, நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே. நம்பிக்கையோடு இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை
நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி அந்த நல்லவரை கனப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். தொடர்ந்து பாடலாம். இந்த இயேசு நம்ம வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னும் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். நம்பிக்கையோட பாடலாம். அற்புதர் அற்புதர்னு சொல்லி பாடலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார நாளினிலே. 1003ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 1003ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். ருசித்து பார்த்தவர்களாய் எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். கடைசி எல்லாரும் உயர்த்தலாம் ஆண்டவர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நம் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து பாடலாம். இது ஒரு விசுவாச அறிக்கையின் பாடல். உற்சாகமா பாடலாம். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன். எதை குறித்த ஒரு வருத்தமும் இல்லாம, எதை குறித்த கலக்கமும் இல்லாம பாடலாம். வழிகளை சபையாக்குகிற ஒரு கர்த்தர் அவர். தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும்
வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் வேலை ஆரோக்கியம் தேவன் தானாவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். உணர்ந்தவர்களாய் சொல்லலாமா? என் வேலை ஆரோக்கியம் தேவன் தானாவே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் சொல்லவா எல்லாரும்? நிச்சயம் இந்த கர்த்தரால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லலாமா? நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு சொல்லலாம். பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விடமாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். நம்பிக்கையோடு சொல்லலாமா? கடைசியாய் உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தொடர்ந்து அறிவிப்புகளை கேட்போம்.
ஹல்லேலூயா. ஒரு விசுக்கூட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் முதல் முறையாக யாராவது வந்திருக்கிறேன் கரங்களை உயர்த்தும். முதல் முறையாக அப்படின்னு சொன்னால் நாம் சபையின் விளக்கமான அறிவிப்புள்ள கடந்து சொல்லுவோம். நம்முடைய சர்ச் ஸ்கூல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 10:30 மணிக்கு இருக்கும். அதே போல் பைபிள் ஸ்டடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல 10:30 மணிக்கு ஒரு செஷனும், அதே போல் 2வது செஷன் 12:30க்கு நடைபெறும். முடிந்தவர்கள் பங்கு கொள்ளுங்க. நம்முடைய தமிழ் ஜெபம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு ஜூம் மூலமாக கண்டக்ட் பண்ணப்படுகிறது. யாரெல்லாம் அவைலபிளாக இருக்கிறீங்களோ பங்கு கொள்ளுங்க. அது உங்களுக்கும் சபைக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் நம்முடைய மிட்வீக் மத்திய வார ஆராதனை ஒவ்வொரு புதன்கிழமையும் சரியாக இரவு 7:30க்கு பின்பாகம் காணப்படுகிற வளாகத்தில் நடைபெறும். முடிந்தவர்கள் பங்கு கொள்ளுங்க. அடுத்த வாரம் இந்த இடத்துல நமக்கு ஐக்கிய விருந்து காணப்படும், குறிப்பாக கம்யூனியன் காணப்படும். சபையார் யாவரும் ஜெபத்தோடு இதில் பங்கு கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வாரம் யாருக்காவது பிறந்தநாள் மற்றும் திருமண நிறைந்தால் இருக்குதுன்னு முன்பதாக வரவும். பிறந்தநாள் மற்றும் திருமண நிறைவு நாள். நாம் எல்லோருமாக சேர்ந்து கரங்களை உயர்த்தி சகோதரரை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற கிறிஸ்தேசுவின் பரிசுத்த நாமத்தில் திருச்சபையாக நாங்களும் மண்டை சேருகிறோம். தேவன் கொடுத்த சகல பாக்கியத்திற்காய் நன்மைக்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, அன்பு சகோதரனுக்காய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, நீர் நடத்தின பாதைகளை நினைவு கூர்ந்து நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கடந்த நாட்களில் கர்த்தராகிய ஆண்டவர் இவரை காத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், எண்ணிலடங்கா கிருபைகளை தந்தீர். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே நீர் மறு உத்தரவு அருளச் செய்ததற்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கால்களை திடப்படுத்தி கர்த்தாவே, மகனே நீ நட என்று சொல்லி பலனை கொடுத்து ஆண்டவரே உள்ளத்துல கர்த்தருடைய பலனை வைத்து ஆண்டவரே இம்மட்டும் நடந்து செல்லும்படியாய் தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாய் கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்தும்படியாய் ஆண்டவர் பாராட்டின சகல நன்மைக்காகவும் ஈவுகளுக்காகவும் அபிஷேகத்திற்காகவும் வெளிப்பாடுகளுக்காகவும் மன கண்கள் பிரகாசம் அடையும்படியாய் செய்து கர்த்தர் நடத்தி வந்த நாட்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி ஸ்தோத்திரத்தை மேறெடுக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் நீர் காக்கிறீர், பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவரே பகுத்தறிகிற அபிஷேகத்தை ஆவியானவரை மகனுக்குள்ளாய் நீர் வைத்திருக்கிறீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, அது நிமித்தமாய் கர்த்தர் ஆண்டவரே அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து நடத்தி வந்திருக்கிறீர். இனிமேலும் அவ்விதமாகவே ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்த வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி துதித்து ஸ்தோத்திரித்து கனப்படுத்துகிறோம். ராஜா, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாய் காலெடுத்து வைக்கும் பொழுது கர்த்தாவே தேவனிடத்திலிருந்து வருகின்ற புதிதான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா தன்னுடைய செவிகள் எப்பொழுதும் திறந்த நிலையில் காணப்படத்தக்கதாய் ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறதை கேட்கிற காதுகள் உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ராஜா, ஆண்டவரே இன்னும் அதிகமாக பகுத்தறிகிற ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய நிறுவனத்தையும் ஆசீர்வாதத்திற்கு நேராக அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நடத்தத்தக்கதாய் தேவன் அபிஷேகம் பண்ணுவீராக சொல்லி கேட்கிறோம். இவருடைய குடும்ப வாழ்க்கையை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ராஜா, கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே குடும்பமாக தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற குடும்பமாக, சபைக்கும் சமூகத்திற்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு குடும்பமாக கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்தீர், இனிமேலும் நடத்துவீர். அதற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தாவை ஒரு சரீர பிரகாரமான சுகத்திற்காய் வேண்டுகிறோம். தேவனிடத்திலிருந்து வருகிற பலன் இவருக்கு பரிபூர்ணப்படுத்தட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ராஜா, இவருக்குள்ளாய் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் ஒவ்வொரு அவயவங்களையும் புதுப்பிக்கிறதற்காய் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகனை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் மட்டும் இயேசுவின் பலத்தை பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால பரிபூர்ண சுகத்தை பேசுகிறோம். ராஜா, கர்த்தர் அவ்விதமாக ஆசீர்வதித்து நடத்துகிறபடியால் நன்றி சொல்லி துதிக்கிறோம். அநேக ஆண்டுகளை கொண்டு சீரும் சிறப்புமாக ஆசீர்வாதமாக இருப்பார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம்
நம்முடைய கரங்களை நம்முடைய காணிக்களையும் தசமங்களையும் எடுத்துக்கொள்ளும். சகோதரி ஜெயா வந்ததற்கு ஜெபிப்பார்கள். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் தகப்பனே. ராஜா, கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்தும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகளாக நீர் எங்களுக்கு கையின் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்க ஆண்டவரே காணிக்கையும் தசமபாகத்தை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கும் விதமாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்ட கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. என் நிலைமை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே. ஏல்பெராசி ஏல்பெராசி தடைகள் உடைப்பவரே. ஏல்பெராசி ஏல்பெராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர், புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பீர். ஏல்பெராசி ஏல்பெராசி தடைகள் உடைப்பவரே. ஏல்பெராசி ஏல்பெராசி தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரட்சிப்பு தருபவரே. ஆமென். நாம் எழுந்து நின்று சில நிமிடங்கள் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நம்முடைய கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். நீரே எல்லாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் உயர்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையே ஆராதிப்போம், உண்மையை உயர்த்துவோம் சொல்லும் கர்த்தரை சார்ந்து சொல்லலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, உண்மையை சார்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் வியாகுலம் எதுவாயிருப்பினும் நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லமா? நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் இயேசுவே. சொல்லலாம். அவரையே சார்ந்தவர்களாய்
கரங்களை உயர்த்தினவர்களாய், அவரை நோக்கி பார்த்தவர்களாய் ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவே. முழு இதயத்தோடு அவர் மேல் அன்பு செலுத்தினவர்களாய் நேசிப்பேன் நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வே 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 இயேசுவே. சொல்லாமா, ஆண்டவரே எங்கு செல்வோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. என் வாழ்க்கையில் வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லாமா எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய், நீர் தாண்டவர் எங்க வாழ்க்கையில எல்லாம். நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன் 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 இயேசுவே. ஆராதிப்பேன். சொல்லாமா, நான் உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ துன்பமோ சுகமோ வியாதியோ ஆராதிப்பேன் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம். சொல்லலாம், உபத்திரமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ சமப்பட்டயமோ என் வாழ்க்கையில் நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை குகையின் வாழ்க்கையாய் இருந்தாலும் நான் இந்த கர்த்தரை உயர்த்துவேன். நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை
தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா எல்லாரும்? இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சலாமா. நீரே என் தஞ்சம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஒரு அறிக்கை செய்யலாமா? இதை என் வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒரு குறைவுள்ள பாத்திரமாய் நான் இருந்தாலும் நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே. நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. சலாமா எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தினால் நிறைந்தவர்களாய். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையின் ராஜா. வேற எதுவும் எங்கள் வாழ்க்கையில் எங்களை ஆட்சி செய்ய முடியாது தகப்பனே. நீர் ஒருவரே எங்கள் மீட்பர். இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்களை பலப்படுத்துகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை சிதைந்து போயிருந்தாலும் உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினாலே இடிக்கப்பட்டு இருக்கிற இடங்கள் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் உடைந்த உள்ளங்கள் உருமாற்றப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே ராஜா, அவர் ராஜாவாக இருக்கிறவர், இயேசுவே அவர் தேவனாக தேவன், இயேசுவே அவர் நம்முடைய மீட்பராய் மீட்பர், அவரை உயர்த்துவோமா, துதிப்போமா, அவரை ஆராதனை செய்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும்,
தேடுகிறவர்களாக நான் உம்மை அவரை சேவிப்பேன் சேவிக்கிற ஜனமாய் வாழ்நாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும். நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. 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 நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கையின் ராஜா. உம்மை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உம்மை தேடுகிற நாங்கள் நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் வாழ்வோம். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதற்காய் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் திருசபையாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இவ்வளவு நேரமாக கர்த்தரை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். இயேசு என்ற நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்தோம். ஆண்டவராகி தேவன் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் கேட்கிறதும் விசுவாசிக்கிறதுமான எங்கள் நடுவில் இருக்கிற ஆண்டவர் நீர் எங்கள் பேரில் எழுந்தருள வேண்டும் என்ற காரியத்தை உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. என்னை மறைத்து கர்த்தர் உம்முடைய சத்தத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லி கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைங்கள்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லம்மா. ஒன்லி சில்ட்ரன், கம் ஆன் மேன். ஹல்லேலூயா, hallelujah. All the children listen here. Listen. All the children always has to be quiet. Listen to me. Understand? When the worship is going, when the preaching is going, you need to listen carefully. Everyone have your Bibles? காமிங்க பார்க்கலாம். யார்கிட்ட பைபிள் இருக்கு? இவானி அம்மா உட்காருங்க. Sit down. Envia, Ivania, உட்காருங்க. என்ன பாருங்க. Look up to me, okay? Hallelujah. Elijah, come forward. Come and sit here. Come and sit in front. பிள்ளைங்களை முன்னாடி அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் முன்பாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். All the girls and boys, little children, please come forward. Okay.
Very good. That's it. Yeah. That's great. Yeah. Good. Okay. Hallelujah. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசும்படியாய் எனக்கு உணர்த்தி கொடுத்த ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் அநேக காரியத்தை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய நல்ல பெயரை பாதுகாக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறோம், நம்முடைய சொத்தை பாதுகாக்கிறோம், நம்முடைய சகலவற்றையும் நாம் பார்க்கிற நமக்கென்று ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கின்ற சகலவற்றையும் நாம் சிறப்பாக ரொம்பவே கவனமாக பத்திரமாக நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமா இல்லையா? ஆமா. ஸோ நம்ம எல்லாவற்றையும் பாதுகாக்கிறோம். We tend to protect whatever is ours, whatever given to us. நமக்காய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காரியத்தை சிறப்பாக கவனமாக பாதுகாக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதில் குறைவுபட்டா என்ன ஆகும்? அதனுடைய பலனை நம்மால பார்க்க முடியும். பாருங்க, சிறப்பாய் இம்மட்டமாய் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து வந்திருக்கிறோம். நல்லதுதான். இவற்றை எல்லாவற்றையும் நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம்தான், நல்லதுதான். நமக்காய் அருளப்பட்டிருக்கின்ற காரியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், சிறப்பாய் நடத்த வேண்டும், நல்லதுதான். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சில காரியத்தை குறித்து நாம் கவனமாக இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, நம்முடைய வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஆராதனை வீரன் என்று அழைக்கப்படுகிற தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிற, கர்த்தரே அவரை குறித்து சாட்சியாய் சொல்லப்படுகிற தாவீது ராஜாவை பார்க்கும் பொழுது, அவர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது சிங்கத்தை கொன்றது உண்மைதான். அவர் யுத்த களத்தில் கோலியாத் என்னப்படுகிற அந்த ராட்சதனை கொன்றதும் உண்மைதான். ஆனால் அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, தலைக்குள்ளாய் இருக்கிற சிந்தை மனதை காக்க வேண்டும், என் எலும்புகளுக்குள்ளாக இந்த விலா எலும்புகளுக்குள்ளாக இருக்கின்ற இருதயத்தை காக்க வேண்டும். இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவும் அவசியம், ரொம்பவும் முக்கியம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சிறப்பாய் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை அல்லது நம்முடைய மனதை காக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இருதயத்தை காக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடமிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட்டு வரும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். You need to guard a heart with all diligence. ஆங்கில வேத புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது it says like this, keep thy heart with all diligence. diligence என்னப்படுகிற வார்த்தை கான்ட்ராக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரெண்டு பேருக்குள்ளான இருக்கின்ற ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது டெலிஜென்ட்டா அதில் உள்ள காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அது போடப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கும். பாருங்க, God has placed such a word in this scripture. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இங்க வைத்திருக்கிறார். பாருங்க, ஏதோ மெத்தனமாக அல்ல, ஏதோ ஓகே போட்டோம் காத்து கொள்ளலாம் என்று அல்ல, நிச்சயமாகவும் அவசியமாகவும் அதை இருதயத்தையும் சிந்தையும் காத்து கொள்கிற ஒரு ஜனமாக, ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்துல நம்மால பார்க்க முடிகிறது. பாருங்க, நீதிமொழிகள் 3:5 சொல்லப்படுகிற பிரகாரமாய் trust in the Lord with all your heart. ஆண்டவரை இருதயத்தை வைத்துதான் முழுமையாக நாம் அவரை நம்பி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 17:23-22 வாசித்து பார்ப்பீர்களேயானால் அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22. நீதிமொழிகள் 17:22. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவிய எலும்புகளை உலர பண்ணும். ஆங்கிலத்துல பார்த்தோம்னா a joyful heart is good, a joyful heart is good medicine, but a crushed spirit dries up the bones. A crushed spirit
dries up the bones பாருங்க. A joyful heart is a medicine. So உங்களுடைய இருதயத்துல தான் ஆண்டவர் சுகத்தை வைத்திருக்கிறார் பாருங்க. உங்களுடைய சரீரத்திற்கு வேண்டிய மருந்தை இருதயத்திற்குள்ளாக ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார் பாருங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக நீங்க வருவீர்களே ஆனால் ரோமர் புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியமாய் இருக்கிறது பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் விசுவாசம் இல்லாத இருதயத்தை நாம் கொண்டிருப்போமே ஆனால் அது தேவரை விட்டு நம்மை விழுந்து போக செய்யும் என்று சொல்லி வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இருதயத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் பாருங்க. இருதயத்துல தான் ஔஷதம் என்னப்படுகிற காரியம் உண்டு. இருதயத்துல தான் நம்பிக்கை விசுவாசம் வளருகிறது பாருங்க. இருதயத்தை இருந்துதான் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் பாருங்க. இருதயத்தை நாம் காத்து கொள்ளவில்லை, இருதயத்துல அவ்விசுவாசம் இருக்குமே ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விழுந்து போகிற சூழ்நிலை நமக்கு வரும் பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. என் மனதின் பிரமாணம் என்று ஒரு வார்த்தை வருகிறது பாருங்க. எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 7:23. ரோமர் 7:23 படிங்கப்பா. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது அப்படியே படிச்சுட்டு, என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. மனதின் பிரமாணம் என்பது ஒன்று பாருங்க. நம்முடைய மனதையும் இருதயத்தையும் நாம் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க. என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக, என்னுடைய மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக செயல்படுகிற ஒரு பிரமாணம் நமக்குள்ளாக காணப்படுகிறது. அது நிமித்தமாக தான் என் மனதை, என் சிந்தையை நான் கவனமாக காத்து கொள்ள வேண்டும். அப்படி நான் கவனமாக காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என் மனதிற்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு பிரமாணம் வந்து செயல்படும் பொழுது அது பாவத்திற்கு நேராக நம்மை கொண்டு போகிறதாக காணப்படும். அதனால தான் நம்முடைய மனதை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயத்தை நாம் எல்லா காவலோடும் காத்து கொள்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. ரோமர் 7 அதே அதிகாரத்தின் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 7:25 தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கும் நானே என் மனதினால என்ன பண்றாராம் பவுல் அடிகள்? அங்க என்ன சொல்லப்படுகிறது? நானே என் மனதினால தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு, தேவனுடைய வசனத்திற்கு, என் மனதினாலே நான் தேவனுடைய வசனத்திற்கு ஊழியம் செய்கிறவனாக, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறவனாக நான் காணப்படுகிறேன் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது பாருங்க. ஹல்லேலூயா. எல்லா கற்பனைக்கும் மேலான ஒரு கற்பனை வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. என்ன கற்பனை அது? முதல் கற்பனை என்ன? The royal command. You shall love your Lord with all your heart, with all your soul and with all your mind. Hallelujah. மத்தேயு 22:37 சொல்லப்படுகும், தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ அவரிலே அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தை வைத்துதான் தேவனிடத்தில் நம்மாலே அன்பு கூற முடியும். அதனால தான் இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், சிந்தையை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், மனதை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்முடைய முழு மனதையோ முழு இருதயத்தையோ முழு பலனை ஆண்டவருக்கு கொடுத்து அவரை நேசிப்பது நம்மால கூடாத காரியமாய் மாறிவிடும் பாருங்க. ஹல்லேலூயா. நாம் என்ன பண்ணணுமா? நம்முடைய முழு இருதயத்தையும் முழு ஆத்மாவையும் முழு பலத்தையும் கொடுத்து ஆண்டவரிலே முழு மனதோடு கூட ஆண்டவரிலே நாம் அன்பு கூற வேண்டும். மார்க் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது பாருங்க. மத்தேயுல 3 காரியம் சொல்லப்படுகிறது. இருதயமும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய மனதுன்னு சொல்லப்படுகிறது. மத்தேயுல பார்க்கும் பொழுது ஒரு படி மேலே போய் நம்முடைய பலத்தோடு கூட ஆண்டவரை
நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இருதயத்திலிருந்து, பலத்தில், நம்முடைய மனதிலிருந்து ஆண்டவரை நேசிக்கிற ஒரு காரியம், ஆண்டவரை நேசிக்கிற ஒரு காரியம் என்னங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம், ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு காரியம் நடைபெறும். அது நிமித்தமாக தான் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய மனதையும் நாம் காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் தேவனை முழுமையாக நேசிக்க முடியாது, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பட முடியாது, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனுடைய சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் ஒப்பு கொடுக்க நம்மால முடியாது. அது நிமித்தமாக ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிற காரியம், நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய மனதையும் காத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், இருதயத்தை குறித்து சொல்லும் பொழுது எரேமியா 17:9 வாசித்து பார்க்கும் பொழுது, எரேமியா 17:9, எரேமியா 17:9, heart is deceitful above all things. The heart is deceitful above all things. Hallelujah. 17:9 தமிழில் வாசிப்போமா? எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதமாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஆண்டவர் அங்கு சொல்லி வைத்திருக்கிறார் பாருங்க. above all things, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமான ஒரு காரியமாக இருக்கிறது. The heart is deceitful. Young people, listen to this carefully. Heart is deceitful above all things and desperately wicked. Who can know it? You cannot know your heart unless you deposit your life into the hands of God. If you surrender yourself to the hands of God, if you listen to God's word and understand it deeply and perfectly, then only you can live a life that is designed, a life that is ordained, a life that is commissioned by the Holy God. Hallelujah. ஆண்டவருக்கு முன்பாக உன் இருதயத்தை ஒப்பு கொடுத்து, உன் இருதயத்தை நீ ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடும் பொழுது மாத்திரம் உன்னுடைய வாழ்க்கையில சகலமும் நல்ல விதத்தில் நடக்கும். பாருங்க. ஹல்லேலூயா. அந்த இருதயத்தை யார் அறிய முடியும்? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அப்படி அந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்று சொல்கிறார். பாருங்க. ஹல்லேலூயா. We need to guard a heart and a mind and a thoughts. ஹல்லேலூயா. மார்க் 7:21-22 சொல்லிக் கொடுக்கிறது. மார்க் புஸ்தகத்தின் 7:21-22 சொல்கிறது, இருதயத்தில் இருந்து என்ன வரும் என்பதை அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. If you are not careful enough to guard your heart, நீங்க இருதயத்தை காத்துக்கொள்ள கவனமாக இல்லை என்று சொன்னால் அங்க நடக்கிற காரியத்தை குறித்து பாருங்க. For from within, out of the heart of a man come evil thoughts, sexual immorality, theft, murder, adultery, coveting, wickedness, deceit, sensuality, envy, slander, pride and foolishness. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. மார்க் 7:21-22 தமிழில் பார்ப்போமா? மார்க் 7:21-22 படிங்கப்பா. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும். Please understand the last thing that I'm telling, that's written there. It's foolishness. மதிகேடு. எங்கிருந்து வருது மதிகேடு? Sometimes we say புத்தி இல்லாத செஞ்சிட்டேன்னு சொல்லி. See, if you say like that, that becomes a sin. Foolishness, Bible calls foolishness as a sin. மதிகேடு பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது பாருங்க. மதிகேடு கூட இருதயத்திலிருந்து தான் வரும். Hallelujah. We need to guard our heart so we become wise. We need to fear the Lord so we become wise. Hallelujah. ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நாம் ஞானவான்களாக மாறுகிறோம் பாருங்க. Hallelujah. தேவனுக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நம்மால பார்க்க முடியும் பாருங்க.
ஹல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது. 13:1-19 வாசித்து பார்ப்பீர்களேயானால் அங்கே 3 விதமான நிலங்களை குறித்து சொல்லப்படுகிறது பாருங்க. வழி அருகே என்று சொல்லப்படுகிறது, கற்பாறை என்று சொல்லப்படுகிறது, முட்கள் உள்ள இடம் என்று சொல்லப்படுகிறது, இந்த இடங்கள் நல்ல நிலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எல்லாமே இருதயத்தை குறித்ததான ஒன்றாகவே காணப்படுகிறது பாருங்க. நாம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமே ஆனால் பாருங்க, 19ஆம் வசனம் 13 மத்தேயு 13:19. பொல்லாங்கன் வந்து எங்கே விதைக்கப்படுகிறது? வசனங்கள் எங்கே விதைக்கப்படுகிறது? வசனங்கள் இருதயத்துக்குள்ளாய் விதைக்கப்படுகிறது. இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால் பொல்லாங்கன் வந்து அதை திருடி கொண்டு போகிற சூழ்நிலையாக இருக்கும். அதனால இருதயத்தை காத்து கொள்கிற மக்களாய், மனதை காத்து கொள்கிற மக்களாய், சிந்தையை காத்து கொள்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் பாருங்க. ஹல்லேலூயா. அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் பாருங்க. அப்போ இருதயத்தை குறித்து தான் அங்க பேசுகிறது. இருதயத்துல முட்செடிகள் இருக்கக்கூடாது, இருதயத்துல கற்கள் இருக்கக்கூடாது. இருதயமோ சுத்திகரிக்கப்பட்டதாய் நல்ல நிலமாக இருக்கும் பொழுது மாத்திரம் 100, 60, 30 கனி கொடுக்கிறதாய், பலன் கொடுக்கிறதாய் காணப்படும் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை காத்துக்கொள். Hallelujah. We need to guard a heart. அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா ரோமர் 12:2 சொல்லப்படுகிறது, நம்முடைய மனதை நாம் புதிதாக்கி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். Romans 12:2, do not be conformed to this world, but be transformed by the renewal of your mind, that by testing you may discern what is the will of God and what is good and acceptable and perfect. Hallelujah. அங்க பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிறீர்கள். மனம் புதிதாகிறதுனாலதான் மறுரூபமாக முடியும். அப்பொழுது மாத்திரம் தேவனுடைய சித்தத்தை விளங்கி பரிபூர்ணமான சித்தத்தை நம்மால அறிய முடியும் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனதை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் எபேசியர் புஸ்தகத்துல, பிலிப்பியர் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது. அதனாலதான் கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களிலே இருப்பதாக, கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த மனம் உங்களிலே இருப்பதாக என்று சொல்லி வேதம் அப்படியாக நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறதை நம்மால பார்க்க முடியும் பாருங்க. நாம் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அதிலிருந்து தான் ஜீவன் நீரூற்று புறப்பட்டு வரும். Hallelujah. Hallelujah. We need to guard a heart. We need to keep a heart with all diligence. When you keep your heart with all diligence, the issues of life will overflow in it. If your heart is guarded, if your mind is guarded, if your thoughts are guarded by the word of God, everything that comes out of it will be purified. Everything that comes out of will be so perfect in your life. You need not worry about anything. It will take you to the destination that God has designed for you. Hallelujah. உன் ஆண்டவராகி தேவன் உனக்காய் செய்து வைத்திருக்கின்ற பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்க உன்னால முடியும். எப்பொழுது? உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் பொழுது. ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை குறித்து உங்களுக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் இருந்து அவர் தன்னை எப்படி காத்து கொண்டார். அவர் பாவம் செய்ததெல்லாம் உண்மைதான், அவர் விழுந்து போனதெல்லாம் உண்மைதான். Bible is so sure and so clear about, it's so unbiased, it's so perfect that it has written down everything that David did. தாவீது செய்த ஒளிவு மறைவின்றி சகலவற்றையும் அங்கே கிரமமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பாத்ஷிபான் அருகே பாவத்தை செய்து விழுந்ததும் எழுதப்பட்டுள்ளது. அவர் அப்படியாக நாம் கேட்ட சங்கீத 34ஆம் சங்கீதத்தில் தன்னை பைத்தியம் போல நடித்ததும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கோலியாத்தை கொன்றதும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிங்கத்தை
ஜோனத்தை கொன்றதும் எழுதப்பட்டிருக்கிறது. யோனத்தானோட அவர் இருந்த உறவு முறையை குறித்து வேதம் எழுதி வைத்திருக்கிறது. பாருங்க, இது எல்லாமே நமக்கு ஒரு 4 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. எப்படி தாவீது ராஜா இருதயத்திற்கு ஏற்றவன், தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து சொல்லும் பொழுது என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு 4 காரியத்தை நான் உங்களோட கூட சொல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். பாருங்க, முதல் காரியம் ரெவலேஷன். the first letter or revelation. அவர் எப்போதும் என்ன பண்ணார்னா, நம்ம சங்கீதம் 119 105 வாசித்து பார்ப்போமையானால், சங்கீதம் 119 105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எப்போதும் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, எப்போதும் தேவனுடைய வசனத்தை அவர் கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாக வைத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன், எப்போதும் தேவனுடைய வசனத்தை குறித்து தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷன், தேவனுடைய வசனத்தை பின்பற்றுகிற ஒரு மனுஷன். பாருங்க, ஹல்லேலூயா. சங்கீதம் 119 97 சங்கீதம் 63:6 வாசிக்கலாமே. சங்கீதம் 63:6, என் படுக்கையில் நான் உம்மை நினைக்கும்போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது என்று ஆரம்பிக்கப்படுகிறது. பாருங்க, அவர் படுக்கையிலும் கூட தேவனை நினைத்து கொண்டிருந்து தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எப்போதும் தேவ சிந்தை உள்ள ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். அதனாலதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது என்று சொல்லி. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 97 வாசித்து பார்ப்போமேயானால், சங்கீதம் 119 97, என் படுக்கையின் மேல் நான் உம்மை சங்கீதம் 119 97, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய், தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், தன்னுடைய இருதயத்தை காத்து கொள்ளத்தக்கதாய், தன்னுடைய மனதை காத்து கொள்ளத்தக்கதாய் எப்போதும் தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பாருங்க, அதனாலதான் பாருங்க, எதிரில் நிற்கிறது கோலியாத்து. கோலியாத்தின் உருவத்தை பார்க்கவில்லை, அவன் அணிந்திருக்கும் ஆடை, அந்த போர் கவசத்தை பார்க்கவில்லை, அவன் கரத்தில் இருக்கும் பட்டயத்தை அவன் பார்க்கவில்லை. அங்கிருந்து அவன் பார்த்ததெல்லாம் என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை மாத்திரம். ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இந்த நிகழ்வானது குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, 1 சாமுவேல் 17 34 37 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால், அங்கே இந்த ஒரு காரியத்தை குறிப்பிட, இந்த கோலியாத்திற்கு எதிராய் தாவீது ராஜா வந்து போரிடுகிறதை குறித்து, அவனை கொன்று போடுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, நீ எப்படி வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன். தேவனுடைய நாமம் என்ன? தேவனுடைய வசனத்தால் நான் வருகிறேன். அவன் தேவனுடைய வசனத்தின் பேரில் இருந்த அவ்வளவு நம்பிக்கையும் விசுவாசமும், தேவனுடைய வசனத்தை அறிந்து கொண்டு தன் இருதயத்தில் வைத்து அதை காத்து கொண்டு இருந்தனாலதான் அவனால அப்படி பேச முடிந்தது, கோலியாத்தை கொல்ல முடிந்தது. பாருங்க, இரண்டாவது, the second letter R is repentance. Second letter, first letter we have heard as revelation, second letter, second point, இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறது repentance, மனம் திரும்புதல். எப்போதும் மனம் திரும்புகிற ஒரு மகனாக அவன் காணப்பட்டான். பாருங்க, அவன் ராஜாவாக இருந்தான், பாவம் செய்தது உண்மைதான். பாருங்க, நாதான் தீர்க்கதரிசி வந்து அவன் பத்ஷேபாள் இடத்தில் அவன் பாவம் செய்ததை குறித்து அவர் கண்டித்து அங்கே உணர்த்தும் பொழுது, அவர் மனம் திரும்புகிறவராய் மனம் திரும்பி எழுதுகிற சங்கீதம் தான் சங்கீதம் 51 என்ற சங்கீதம். பாருங்க, ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 51 வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார் 10ஆம் வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அவருக்கு தெரியும் இருதயம் கரைப்பட்டுடுச்சு, அவருக்கு தெரியும் இருதயத்தில் பிரச்சனை வந்துடுச்சு, அது நிமித்தமாக தான் அவன் விழுந்து போறான் என்பது அவருக்கு தெரியும். என் இருதயம் கரைப்பட்டு போயிற்று, என் இருதயம் தீட்டாய் போயிற்று, என் சிந்தையில் மாம்சத்துக்குரிய காரியம் வந்துட்டு என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக அவன் அழுது புலம்பி எழுதின அந்த சங்கீதம் சொல்கிறது, என்னிலே சுத்த இருதயத்தை உருவாக்கும். Create in me a clean heart, O Lord. Hallelujah, hallelujah, hallelujah. சங்கீதம் 32:3 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 32:3, சங்கீதம் 32:3,
என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க, அவர் எப்படி அவர் புலம்பி அவர் பாவத்தை அறிக்கை செய்து அவர் ரட்சிப்பிற்காக சுத்த இருதயத்திற்காக அவர் ஏங்குகிறார் என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அந்த சங்கீதம் 51 வாசித்து பார்ப்போமையானால் அவர் சொல்றாரு, do not take the Holy Spirit from me, என்னிடத்தில் இருக்கிற பரிசுத்தாவை எடுத்து போடாதிரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கதறுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பாருங்க, சவுல் சொன்ன அந்த ராஜ்ய பாரத்தை என்னிடத்தில் எடுத்து போடாதிரும் என்று. ஆனா தாவீது சொல்கிறார், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து போடாதிரும். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். சவுலை பார்த்து சொல்றாரு, புறக்கணிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அவன் எப்போதும் பாவத்தை குறித்த உணர்த்துதல் வரும்பொழுது, அதை உணர்த்தி நடத்துகிறவர்கள் அவர்களுக்கு வந்து சொல்லும் பொழுது அவன் பாவத்தை அறிக்கை செய்து பரிசுத்தத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாயிருந்தான். அதனால தான் பாருங்க, என் இருதயத்திற்கு ஏற்றவனாய், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறுகிறான். So ரெவலேஷன் பார்த்தோம், ரிப்பென்டன்ஸ் பார்த்தோம். மூன்றாவதாக பார்க்க போகிறது ரிஜாய்சிங். அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியினால நிரப்பப்பட்டவனாக, எப்பொழுதும் மகிழ்ச்சியினாலேயே அவன் இருந்தவன் ஒரு மனுஷன். அவன் துக்கம் இருந்தது, துயரம் இருந்தது, சஞ்சலம் இருந்தது, வருத்தம் இருந்தது, தாகம் இருந்தது. அதெல்லாவற்றையும் பார்க்கிலும் அவன் அதன் மத்தியிலும் கூட அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவனாயிருந்தான். அதற்கு ஆதாரமாக தான் என் அன்பு தம்பி சொன்ன சங்கீதம் 37 நம்மால பார்க்க முடியும். பாருங்க, ராஜாவாக இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை பைத்தியம் போல நடித்து அங்கு இருந்த ஒரு சூழ்நிலை. அவர் சொன்ன பிரகாரமாக வேத வல்லுநர்கள் சொல்லிக் கொடுக்கிற காரியம் அவனுடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு மோசமான நிலை. அதுதான் அந்த நிலைதான். ராஜாவாக இருந்து கோலியாத்தையும் கொன்று சிங்கத்தை கொன்ற ஒரு மனுஷன், அவன் இருந்த ஒரு மோசமான நிலை என்ன? தன்னை ராஜாவாக இருந்தும் கூட தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் தன்னை பைத்தியமாக ஆக்கி கொண்டு சுவாதீனம் இல்லாதவனாக இருந்து அப்படியே அவனுடைய என்ன சொல்ல வாயிலிருந்து அப்படியே என்ன சொல்வீங்க, நுரை வருகிறது போல எல்லாம் அவன் நடித்து தன்னை அப்படியே அவ்வளவு கீழ்த்தரமாக நடித்து அவன் அந்த இடத்திலிருந்து காப்பாற்றப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த இடத்திலிருந்து அவன் பாடுகிறான். அவன் தேவனை பார்த்து, தேவனே தேவனே, நீரல்லவோ என்னை ஆட்டு தொழுவத்திலிருந்து என்னை தெரிந்து கொண்டீர், நீரல்லவோ என்னை அபிஷேகம் பண்ணினீர், நீரல்லவோ நான் ராஜாவாக இருப்பேன் என்று சொன்னீர், நீரல்லவோ எனக்கு பலனை கொடுத்தீர் என்று சொல்லி தேவனை அவன் தூஷிக்கவில்லை. அவன் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எக்காலத்திலும் நான் அவரை துதிப்பேன், அவருடைய துதி என் வாயில் எப்போதும் இருக்கும். துதி மாத்திரம் வாயில் இருந்த ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். பாருங்க, பிரச்சனை பாடுகளை குறித்து பெரிதாய் பேசவில்லை. எப்போதும் என் ஆண்டவரை குறித்து துதிக்கிறவனாகவும் என் ஆண்டவரை உயர்த்துகிறவனாகவும். அந்த சங்கீத பகுதியை நாம் வாசித்தோம். 10ஆம் வசனம் நினைக்கிறேன். Taste and see that the Lord is good. ருசித்து பாருங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் புத்தி சொல்லும் அளவுக்கு அவன் எழுதி வைத்திருக்கிறான். அவன் எழுதிய நிலைப்பாடு, அவன் இருந்த நிலை என்ன? அவன் பைத்தியம் போல ஒரு ராஜாவுக்கு முன்பாக நடித்த பொழுது எழுதின ஒரு சங்கீதம். He doesn't murmur, he doesn't go back, he just was full of rejoicing spirit that led to praise. எப்போதும் தேவனை துதிக்கிற, சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட துதிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்ட. அதனாலதான் சங்கீதம் 42:11 ஒரு வசனம் இருக்கு, அழகான ஒரு வசனம் பாருங்க. சங்கீதம் 42:11, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆத்மாவை பார்த்து சொல்கிற மனுஷன் என்ன சொல்றார் பாருங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள்ள ஏன் தியங்குகிறாய். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதாவது இப்படி சொன்னதுண்டா? நம்ம ரொம்ப சோர்வில், ரொம்ப பிரச்சனையில், ரொம்ப பாடுகளில், வருத்தங்களில், வியாதியில் இருக்கும் பொழுது என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தோய்ந்து போகிறாய்? சொல்ல முடிஞ்சதா? சொல்ல முடிகிறதா? அப்படி சொல்லும்படியாக தான் ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொண்டு, அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள்ளே ஏன்
விட்டு இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நான் இன்னும் துதிப்பேன். Why art thou cast down, O my soul? Why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise him, who is the health of my countenance. ஆங்கிலத்தில் பாருங்க, who is the health of my countenance and my God. I shall yet praise him. Decide today, I shall yet praise him. நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஸ்தோத்தரிப்பேன், இன்னும் வாழ்த்துவேன், இன்னும் புகழ்வேன் என்று சொல்லி இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இருதயம் காக்கப்படவில்லை, சிந்தை காக்கப்படவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு சத்தம் நம் வாயிலிருந்து வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்த்தது ரிஜாய்சிங், ஒன்றாவதாக நாம் பார்த்தது ரெவலேஷன், இரண்டாவதாக நாம் பார்த்தது ரிப்பென்டன்ஸ், மூன்றாவதாக நாம் பார்த்தது ரிஜாய்சிங், நான்காவதாக நாம் பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ஒருவேளை இந்த மூன்று காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நான்காவது காரியத்தை செய்கிறது மிகவும் கடினம். நான் சொல்ல போகின்ற காரியம் உறவு முறை. இதை செய்யறது ரொம்பவே கடினமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்டவர்களும் உனக்கு வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 27:17 சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 27:17, as iron sharpens iron, so one person sharpens another. Hallelujah. இரும்பை இரும்பு கருக்கிடும். இரும்பை இரும்பு தான் கருக்கிட முடியும். நமக்கு இன்னொரு மனுஷனோட கூட ஒரு நல்ல உறவு, ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனோட கூட இருக்கின்ற ஒரு உறவு முறை அப்படின்னா என்ன? சபை மக்களோட, விசுவாசிகளோட கூட, பாஸ்டரோட கூட இருக்கின்ற ஒரு உறவு முறை நன்றாக இருக்கும் பொழுது பாருங்க, அவரிடத்திலிருந்து ஆண்டவருடைய உத்தரவு உனக்கு உண்டாகும். அவங்க இடத்திலிருந்து ஆண்டவருடைய சத்தம் உன் செவிகளுக்கு வரும். உங்களை தேற்றுகிற வசனம் அவர்களிடத்திலிருந்து வரும். தாவீது ராஜா பயத்தோடு கூட சவுல் என்னை கொன்று போடுவானோ என்று சொல்லி பயந்து திரிந்த நாட்களில் சவுலுடைய மகன் யோனத்தான் என்னப்படுகிற ஒரு மகன் சவுலுக்கு இருந்தது. உங்களுக்கு நன்றாய் தெரிந்த காரியம். பாருங்க, அவரை தேடி வராரு. எங்க பார்க்கலாம் அது? 1 சாமுவேல் 23:16. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அப்பொழுது சவுலின் குமாரனாகி யோனத்தான் எழுந்து கட்டிலில் இருக்கிற தாவீதின் இடத்தில் போய், பாருங்க, this is what I came to say, தேவனுக்குள் அவனுடைய கையை திடப்படுத்தினான். பாருங்க, நம்முடைய சோர்வான நேரங்களில, நம்முடைய பலம் இல்லாத நேரங்களில நம்முடைய கரங்களை திடப்படுத்த, நம்முடைய கையை திடப்படுத்த ஆண்டவரால அனுப்பப்பட்டு, ஆண்டவரால அபிஷேகம் பட்டு ஒரு நல்ல மனுஷனோடு கூட ஒரு உறவு நமக்கு இருக்க வேண்டும். பாருங்க, சபையோடு கூட ஒரு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். பாருங்க, உங்களை ஆலோசித்து, உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்த ஒருவர் இருக்க வேண்டும். பாருங்க, உங்களை நல்வழிப்படுத்த ஒருவர் இருக்க வேண்டும். பாருங்க, உங்களுக்கு புத்தி சொல்ல ஒருவர் இருக்க வேண்டும். பாருங்க, உங்களை பலப்படுத்த ஒருவர் இருக்க வேண்டும். பாருங்க, உங்களுக்காய் பரிந்து பேச ஒருவர் இருக்க வேண்டும். பாருங்க, உங்களோடு கூட அழுது புலம்ப ஒருவர் வேண்டும். பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒருவர் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரோடு கூட ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். We need to have a relationship. David had such a relationship. தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. பாருங்க, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உறவை கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய கரங்கள் பலன் அடையும். பாருங்க, நம்முடைய கைகள் திடப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, சவுலோட சொந்த மகனே வந்து தாவீதுடைய கைகளை அவன் ஸ்திரப்படுத்துகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் நம்முடைய கரங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு அவசியம் உறவு முறை. பாருங்க, ஹல்லேலூயா. We have seen 4 points: revelation, repentance, rejoicing, relationship. Revelation, repentance, rejoicing, revelation. ஹல்லேலூயா. நமக்கு
வெளிப்பாடு இருக்க வேண்டும். வெளிப்பாடு இருக்கணும்னா தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணணும். அப்பதான் இருதயத்துல வசனம் இருக்கும். இருதயத்தின் பொக்கிஷம் வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்கும். இருதயத்தின் நிலம் நல்ல நிலத்தில் விழுந்ததை போல கனி கொடுக்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் விழுந்து போகிறோமோ பரிசுத்த ஆவியானவர் நம்மை நினைப்பூட்டி நம்மை உணர்த்தும் பொழுது மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, எப்போதும் நாம் குற்றம் சொல்கிறவர்களாக, குறை பேசுகிறவர்களாக, சூழ்நிலையை பார்க்கிறவர்களாக, பிரச்சனையை பார்க்கிறவர்களாக இல்லாதபடிக்கு தேவனை பார்த்து தேவனில மகிழ்ச்சியோடு கூட தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, தேவ பிள்ளைகளோடு கூட நல்ல ஒரு உறவு முறை கொண்டிருக்க வேண்டும். அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாரோடும் உறவு முறை வச்சுக்க முடியுமா? நோ. God will show it to you. God will reveal it to you. There will be only one mentor for every person who will mentor you in the Lord. ஆண்டவருக்குள்ளாக உங்களை வழி நடத்துகிற ஒருவர் உண்டாகும். இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா ஆசாரியனும் வரல, எல்லா சாமியாரும் வரல, எல்லா பிள்ளைகளை வந்து தாவீதினுடைய கரத்தை ஸ்திரப்படுத்தல. தாவீதினுடைய கரத்தை ஸ்திரப்படுத்த யோனத்தான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரோடும் நல்ல ஐக்கியத்தை கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனா ஒவ்வொருவருக்கும் மென்டர் என்று சொல்லப்படுகிற, நம்மை வழி நடத்துகிறவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒருவர் எல்லாருக்குமே வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை நேரத்தில் நம்மால செய்ய முடியாத நேரங்களில் அவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கவும், அவர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவோம் ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 to 6 வசனங்கள் வாசித்து நாம் முடிக்கலாம். எல்லோரும் வாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 4 to 6. கொயர் ப்ளீஸ் கம். பிலிப்பியர் 4 to 6 வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஜெபம் அவசியம் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எனக்கு காண்பித்த வசனங்களை இவைகள் தான். இந்த வசனங்களை சொல்லி ஆண்டவர் நம்மை இன்று வழி நடத்தி இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. இங்க 3 கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஒன்று, என்ன எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். 2வது, சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது, நாம் என்ன பண்ணணுமா? கவலைப்படாமல் இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன நடக்குமா? நாம் சந்தோஷமா இருந்து சாந்த குணத்தோடு இருந்து ஒன்றை குறித்து கவலைப்படாமல் நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, இங்க இந்த காத்துக்கொள்ளும் என்னப்படுகிற அந்த வார்த்தையை நீங்க கிரேக்க மொழியில பார்க்கும் பொழுது இது மிலிட்டரி, ராணுவ சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகிறது. பாருங்க, எப்படி ஒரு ராணுவ வீரர்கள் படையோடு கூட
சென்று எல்லா ஆயுதங்களும் படை ஏந்தினவர்களாக நின்று எப்படி காக்கிறார்களோ அவ்விதமாக காக்குமா என்று நம்முடைய இருதயம் காக்கப்பட்டு இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தை காக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருங்கள். எப்பொழுதும் தேவனை மகிழ்ச்சியாக இருந்து ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க, தேவனிடத்துல ஜெபிங்க. தேவனுடைய சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய மனதையும் சிந்தையும் அது காத்துக் கொள்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. எழுந்து நில்லுங்கள், நாம் ஜெபித்து முடிக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருப்பாரையானால் சொல்லப்பட்ட அநேக வசனங்களிலே ஏதாவது ஒன்று உங்களுக்கு நேராக வந்திருக்குமே ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் கேட்ட சத்தியத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லா புத்தி கெட்டாத மேலான கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடைய இருதயங்களை காக்கணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் ஜெபிக்கிறவர்களாக ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்கிற ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற மனுஷனாக, ஜெபிக்கிற மனுஷியாக, கவலைப்படாமல் ஜெபிக்கிற, ஸ்தோத்திரம் சொல்கிற, மகிழ்ச்சியாக இருக்கின்ற, எப்போதும் துதிக்கிற ஒரு மகளாக மகனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாய் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம 4 காரியத்தை மறுபடியும் நான் நினைப்பூட்டுகிறேன். ரெவலேஷன், ரிப்பெண்டன்ஸ், rejoicing and relationship. ஹல்லேலூயா. இந்த 4 காரியம் தாவீது ராஜாக்குள்ளாக நாம் பார்த்தோம். அதனாலதான் ஆண்டவரின் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். Yes, Father. Oh, we give it unto you, Lord. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, இருதயத்தை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு, சிந்தையை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே, இந்த நாட்களில் வருகின்ற எல்லா காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அப்பா, இந்த சோஷியல் மீடியா, ஆன்லைன் ஆண்டவரே வருகின்ற ஆண்டவரே, இந்த இணையதளம் மூலமாக வருகின்ற காரியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எப்போதும் எங்களை தீட்டுப்படுத்தும்படியாய், எப்போதும் எங்களுடைய சிந்தையை அழித்து போடும்படியாய், எப்போதும் எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே திருக்குள்ளதாகவும் கேடுள்ளதாகவுமே வைத்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே, இந்த உலகமானது எப்போதும் எங்களுக்குள்ளாய் இந்த காரியங்களை அனுப்பி கொண்டே இருக்கிறதே கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை நடத்தணும்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆற்றி தேற்றி நடத்தணும்னு சொல்லி கேட்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இருதயத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாய், சிந்தையை காத்துக்கொள்ளத்தக்கதாய், மனதை காத்துக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, எப்பொழுதும் வார்த்தையை தியானிக்கிறவர்களாக, மனம் திரும்புகிறவர்களாக, மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்களாக ஆண்டவர், அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு நபரை ஆண்டவர் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரோடு கூட ஐக்கியம் கொள்கிறவர்களாக இருக்கேன். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ராஜா. இந்த நாளில் எங்களை ஆசீர்வதித்து நடத்தினீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சபைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லா சமாதான குறைச்சலை மாற்றி கர்த்தருடைய பரிபூர்ண சமாதானம் காணப்படட்டும் என்று சொல்லி தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு சிறிய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க, அவர்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. சிறிய பிள்ளைகள் கூட ஆண்டு இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த இணையதளத்தின் ஆண்டவர் அந்த ஒரு இதுக்குள்ளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஒவ்வொரு பிள்ளையை நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மூடுகிறோம் அப்பா. எங்களுடைய வாலிப பிள்ளைகள் ஆண்டவர் எல்லோரையும் ஆண்டவரை உம்முடைய இரத்தத்தினாலே மூடுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகள் ஆண்டவரே பிள்ளைகளை தீட்டுப்படுத்தாமல், இருதயத்தை சேதப்படுத்தாமல், நஷ்டப்படுத்தாமல் காக்கும்படியாய் ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பலமாய் அவர்களை காத்துக் கொள்வீராக சொல்லி கேட்கிறோம். எங்களுடைய choir, elders, deacons, leaders, ஆண்டவரே மீடியா, சவுண்ட் இன்ஜினியர்ஸ், ஃப்ரண்ட் டெஸ்க் யாவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் தருகிறோம். கர்த்தாவே, இருதயத்தை காத்துக் கொள்கின்ற மக்களாய், சிந்தையை காத்துக் கொள்கின்ற மக்களாய், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்கின்ற மக்களாய், தங்களுடைய சூழ்நிலையை பார்க்காமல் துதிக்கிற மக்களாய்
எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற மக்களாய் காணப்படத்தக்கதாய் செய்யுங்க. சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய சகோதரிமாருக்காக நன்றி ராஜா. பலமுள்ளவர்களாக ஆக்குங்க ஆண்டவரே. எல்லா குறைவுகளை மாற்றுங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க சொல்லி கேட்கிறோம். பிள்ளைக்காய் காத்திருக்கிற சகோதரி நினைவு கூறுகிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன், தேவனுடைய சத்துவம் மகளுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி கேட்கிறோம். ஏற்ற நேரத்தில் தாயும் செய்யுமாக ஆண்டவர் நீர் பிரித்தெடுப்பீர். அந்த நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த நாளை நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம். சகலமும் நன்மையாயிருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. சகல துதி கன மகிமை மாட்சிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்தேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஸ்நேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக சபை சேர்ந்து சொல்லட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடி நாம் சொல்லலாம்.